வணக்கம் நண்பர்களே. எல்லார்க்கும் அண்ணனவன், எல்லார்க்கும் செல்வனவன் என்று தமிழ் சமூகத்தினால் ஒரே குரலில் போற்றப்படுகின்ற பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் இன்று. உலகில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக போற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இயக்கத்தை தொடங்கி குறைந்த நாட்களே ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்து மறைந்து அரை நூற்றாண்டுகளையும் கடந்துவிட்ட நிலையிலும் அவர் பெயரை சொல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் குறைந்தபட்ச அரசியல் இயக்கத்தை கூட, ஒரு நகர்வை கூட, ஒரு சின்ன நகர்வை கூட நடத்த முடியாது, நிகழ்த்திவிட முடியாது என்கிற அளவிற்கு இந்த தமிழ் மண்ணில் எங்கும் நிறைந்த பெயராக அண்ணா என்கிற பெயர் விளங்குகிறதே. இதற்கு என்ன காரணம்? இதை மட்டும்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம ஒவ்வொரு காரணத்திற்காக போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் அண்ணாவை போல் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் ஒரு தமிழ்நாடு என்கிற மாநிலம், அதில் அவர் பெயரை தவிர்த்து விட்டு எதிர்முகாமில் இருக்கிறவர்கள் கூட அரசியல் பேச முடியாது, அரசியலை செய்ய முடியாது என்கிற என்கிற அளவிற்கு ஒரு அடர்த்தியான படர்ந்து விரிந்து ஆழ்ந்த ஒரு ஆளுமையாக அவர் இந்த அரசியல் தளத்திலே பரிணமித்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? ஏன் அவர் அண்ணா அண்ணா என்று அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா என்று போற்றி பாடப்படுகின்ற அளவிற்கு இந்த தலைவர் செய்தது என்ன, செய்த சாதனை என்ன? அண்ணாவை ஏன் இவ்வளவு பெரிய ஆளுமையாக நாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் நம்ம இந்த பதிவில் இந்த ஒரு செய்தியை தான் ஏன்னா இதுதான் பேசப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எல்லோரும் திரும்ப திரும்ப இதை சொல்லியாக வேண்டிய காலகட்டமும் இதுவாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் உண்மையிலேயே வன்முறை கலந்த போராட்டமாக தமிழ்நாட்டிலே வெடித்தது. பெரியார் தலைமையில் வெடித்தது. மாணவர்கள் கிளர்ச்சியாக அது வெடித்தது. துப்பாக்கிச்சூடு வரை சென்றது. இதே காலகட்டத்தில் இலங்கையில் தமிழர்கள் தங்களுக்கான சுய நிர்ணய உரிமை கோரி நடத்திய போராட்டம் தந்தை செல்வா போன்ற தலைவர்களால் தலைமை தாங்கி நடத்தப்பட்டது. அங்கே ஜனநாயக ரீதியாக அந்த போராட்டம், நன்றாக கவனியுங்கள், தமிழ்நாட்டில் வன்முறையாகவும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் அது ஜனநாயக அறவழி போராட்டமாகவும் தொடங்கப்பட்டது. ரெண்டுமே தன்னுரிமை போராட்டம் தான். இங்கே இந்தி அப்படிங்கிறது இந்தி எதிர்ப்பு மட்டும் இல்லை, இந்திங்கிறது ஆதிக்க எதிர்ப்பு. இந்திய எதிர்ப்பு என்பது மொழி எதிர்ப்பு அல்ல. இந்தி திணிப்பு என்பது வெறும் மொழியை திணிப்பது மட்டுமல்ல, மூடத்தனத்தை, ஆதிக்கத்தை, சமஸ்கிருதங்கிறது ஒரு ஆதிக்க மொழி, அவர்களுடைய அதிகாரத்தை நிறுவக்கூடிய மொழி, பார்ப்பனியத்தின் அதிகாரத்தை நிறுவக்கூடிய மொழி. அந்த மொழியை எதிர்ப்பதற்காகத்தான் அதனுடைய மற்றொரு வடிவம்தான் இந்தி. இந்தி எதிர்ப்பு என்பது ஆதிக்க எதிர்ப்பு, வெறுமன மொழி எதிர்ப்பு இல்லை, மொழி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம் இல்லை. மொழி திணிப்புக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது என்றால் அது தன்னுரிமை உணர்வோடு, சுதந்திர வேட்கையால் எழுந்த உணர்வு, விடுதலை வேட்கையால், இனத்தின் விடுதலைக்கான போராட்டமாகத்தான் அது வெடித்தது. அதே காலகட்டத்தில் இலங்கையிலும் வெடித்தது அதே போராட்டம். ஆனால் அது ஒரு ஜனநாயக ரீதியான, அமைப்பு ரீதியான போராட்டமாக அங்கே தொடங்கி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரே சமகாலத்தில் நடந்த போராட்டங்கள். அங்கே ரொம்ப அமைதியான வழியில் தொடங்கின போராட்டம் உங்களுக்கு தெரியும் காலப்போக்கில் அது எங்கே முடிந்தது என்று. ஏன்னா அதில் ஒரு அடக்குமுறை, சிங்கள பேரினவாதத்தின் அடக்குமுறை காரணமாக அவங்க ஒரு காலகட்டத்தில் முழுக்க ஆயுத போராட்டம் தாங்கிய போராட்டம் முன்னிலை பெற்றுவிட்டது, அறவழி போராட்டம் பின்னிலை பெற்றுவிட்டது இலங்கையில். தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வன்முறை போராட்டம் என்பது பின்னிலைக்கும், ஜனநாயக ரீதியான போராட்டம் முன்னிலைக்கும் விட்டது. அதற்கு காரணம் அண்ணா. ஒரே ஒரு வரி தான் சொன்னார் அவர் தன்னுடைய தம்பிகளுக்கு. என்ன சொன்னார்? கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டு என்று சொன்னார். எவ்வளோ பெரிய ஒரு வரி, ரொம்ப எளிமையான வரி இது. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய செய்தி அடங்கியிருக்கு பாருங்க. ஒரு சமூகமே அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது.
அவர் காட்டிய வழியில் பயணிக்க தயாராக இருந்தது என்றால் அந்த தலைவனுடைய தத்துவார்த்த வலிமையை நாம் அதிலிருந்து தான் அதன் வழியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு ஒற்றை சொற்றொடரில் அந்த ஒரு தமிழ் சமூகத்தின் போக்கையே மாற்றினவர் அவர். சரி, எப்படி மாற்றினார் அப்படின்னா, ஒரு வறுமையான சமூகத்தில் நீங்கள் இந்த உணர்ச்சியை மேலும் மேலும் இதாகி ஒரு மாதிரி வெறியூட்டி அதை ஆயுத போராட்டம் அல்லது வன்முறை போராட்டம் அப்படிங்கிற விளிம்புக்கு கொண்டு அங்கே நிப்பாட்டினால் என்ன நடக்கும்? இந்தியாவின் பிற மாநிலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்களில் இன்ன வரைக்கும் வெவ்வேறு இயக்கங்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் அது அவர்களுடைய வழிமுறை காரணமாக அவர்கள் என்னாச்சு, பயங்கரவாதம் என்கிற அந்த முத்திரை குத்தப்பட்டு ஒரு பொது வெளியில், அரசியல் வெளியில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஜனநாயக ரீதியில் ஒரு இயக்கத்தை நடத்த முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க தலைமறைவு வாழ்க்கை நடத்த வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் தமிழுக்கான தன்னுரிமை போராட்டமும் அப்படி ஒரு நிலையைத்தான் சந்தித்திருக்கும். அண்ணா இல்லாமல் போயிருந்தார். இதுதான் அவர் புரிந்த சாகசம் அப்படிங்கிறது. சரி, அந்த சாகசத்தை அவர் எப்படி புரிந்தார் என்றால், இளைஞர்களுக்கு கல்லூரிகளில் போய் பேசினார், மாணவர்களிடம் பேசினார். இன்னொன்று, அவரோட இருந்தவங்க எல்லாம் தலைவர்கள், கலைஞராகட்டும், நாவலராகட்டும், பேராசிரியராகட்டும், எல்லாருமே அப்போ ஒரு 30 வயதுகளுக்கு அந்த வயது காலகட்டத்தில் இருந்தவங்க தான். இவர் ஒருத்தர் தான் 40 கடந்தவராக இருந்திருக்கிறார். எல்லாரிடமுமே இதை ஒரு ப்ராசஸ், அந்த சிந்தனையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வேகத்தை அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார். தமிழர்களுக்கான தன்னுரிமை வேட்கையை வெறும் போர்க்குணமாக ஒரு கோபத்து கனலாகவே அதை இதாகாமல் அந்த கனலை அவர்களுக்குள் மூட்டி அதை ஒரு அரசியல் சக்தியாக, அதனுடைய திரட்சியாக மாற்றியிருக்கிறார். அந்த சக்தி தான் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஆயுதமாக இன்று வரைக்கும் செயல்படுது. அவர் என்ன செஞ்சார்? இந்த கூட்டாட்சி முறையில் தங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்டது தான் திராவிட முன்னேற்றக் கழகம். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 இந்த தேதியில் அவர் சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய போது அவர் சொல்லுகிறார், திராவிடர் கழகம் என்ற மரத்தின் ஒட்டுமாஞ்செடியாக முளைத்திருப்பது தான் திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர அது வேறு இது வேறு மரமல்ல. இரண்டில் இருந்தும் பூத்து காய்த்து கனியப் போவது ஒரே கனிதான். இந்த மாதிரி இப்படி ஒரு பிரகடனத்தோடு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் அங்கே தொடங்குகிறார் அந்த நாளில். அதற்கு பிறகு என்னாகிறது? இந்த போராட்டம் தீவிரமாகிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமாக போகிற போது நேரு அவர்கள் தலைமையிலான ஒன்றிய அரசு ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வருகிறது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிரிவினை, அப்போ திராவிட நாடு, இது திராவிடர் இயக்கம் பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகமாக இருந்தபோதும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்த இயக்கம் திமுக. உண்மைதான். ஏன்னா திராவிட கூட்டமைப்புங்கிறது இருந்தால் தான் இது இப்போ நிறைய விஷயத்தை இப்போ அவர் சொன்னது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தெற்கு தன்முனைப்பாக வளர்ந்து செழித்த போதிலும் அதற்கான நியாயமான உரிமைகளை வடக்கு தர மறுக்கிறது இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. கோவை அன்னபூர்ணா சம்பவம் வரைக்கும் நீங்கள் உரிமையாளர், அந்த ஹோட்டல் உரிமையாளர் வரைக்கும் என்ன அவர் கேட்டார், அதற்கு என்ன எதிர்வினை நடந்தது, இதெல்லாம் இது வரைக்கும் அது நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கே ப்ரெஸ் மீட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வடக்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க எழுப்புகிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிற விதம் வேறையாக இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவர்களே அவர் நடத்துகிற விதம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குற நம்ம. அப்போ இந்த அண்ணா சொல்லிய அந்த அண்ணா காலத்தில் சொல்லப்பட்ட, பேசப்பட்ட, எதற்காக அவர்கள் போராடினார்களோ அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே இருக்கிறது. அந்த நோக்கம் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்னது இன்ற வரைக்கும் அது நீடிக்குது. ஏன்னா அதற்கான தேவை இன்னும் இருக்குது. ஏன்னா அவர்கள் நம்மை மதிக்கலை, நமக்கான நிதியை கூட கொடுக்கறது இல்லை. இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நாள்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஒன்றிய அரசிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கிற நிலைக்கு நாம் போயிட்டோம். அதற்கு காரணமும் அண்ணா தான். ஏன் அப்படின்னா,
அந்த 1962 அந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகிறது. அதாவது எப்படின்னா, அந்த தனி நாடு கேட்டு போராடுவது, தனி மாநிலம் கேட்டு போராடுவது, தனி நாடு கேட்டு போராடுவது அல்லது தன்னுரிமை போராட்டங்களையே, பொதுவாக உரிமை போராட்டங்களையே ஒரு இனம் தேசிய இனத்தினுடைய உரிமை போராட்டங்களை ஒடுக்குவதற்கான மசோதாவாக அதையெல்லாம் அது தடை செய்யப்பட வேண்டிய இயக்கமாக, அதாவது சட்டவிரோத இயக்கமாக அதை அறிவிப்பது அப்படின்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க. இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து போராடுவதா, அதனுடைய அடக்குமுறைகளை சந்திப்பதா, அல்லது தன்னுடைய இலட்சியத்தை சற்றே தகவமைத்து கொண்டு இந்த கூட்டாட்சி ஜனநாயகத்தின் அமைப்புக்குள் ஊடுருவி அதிகாரத்தை நோக்கி நகர்வதா என்கிற கேள்வியை தம்பிகளிடம் அவர் விரிவான விவாதங்களை நடத்துகிறார். அவர் எப்போவுமே தன்னிச்சையான முடிவுகளை அவர் எடுப்பவர் அல்ல. உலகின் மிகச்சிறந்த ஜனநாயகவாதி அண்ணா. எல்லாருக்குமே அது புரியுது. அந்த சிக்கல் புரிகிற போது ஒரு முடிவுக்கு வர்றாங்க எல்லாரும். அண்ணா அதன் அடிப்படையில் அந்த சட்டத்தின் விதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்ட விதியில் அந்த திராவிட நாடு கோரிக்கை தொடர்பான அந்த விதியை மட்டும் ஒரு திருத்தம் செய்கிறார்கள். எப்படி திருத்துகிறாங்கன்னா, தமிழகம், ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் ஆகிய 4 மொழிவழி மாநிலங்களும் இந்திய அரசுரிமை, ஒருமைத்தன்மை, அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றிற்குள் இயன்ற அளவு கூடுதலான அதிகாரங்களை பெற்று நெருங்கிய திராவிட கூட்டமைப்பாக நிலவ பாடுபடுவது என்று அந்த கட்சியினுடைய விதியை இப்படி திருத்துகிறார்கள். இந்த திருத்தத்தினால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது என்கிறது தான் முக்கியமான செய்தி. இதில் அண்ணா அந்த தகவமைப்பை, அரசியல் தகவமைப்பை அவர் செய்யலைன்னா அதுதான் தகவமைப்பு. சர்வைவல் ஃபிட்னஸ்ங்கிறாங்க. அது மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் மட்டும் இல்லை, ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் பொருந்தும். அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான தகவமைப்பை தங்களுடைய கொள்கை வடிவத்தில், வேலை திட்டத்தில், அமைப்பு ரீதியான ஒரு கட்டுமானத்தில் ஏற்படுத்திக்கிட்டே வந்தால் தான் ஒரு கட்சி இயங்க முடியும், தொடர்ந்து உயிர்த்திருக்க முடியும், உயிரோடு இயங்க முடியும், உயிர்ப்போடு இயங்க முடியும். அந்த இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை அதை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது. காலத்திற்கேற்ற தகவமைப்பை அதற்கு தலைமை இருக்கிற தலைவர்கள், அண்ணாவிற்கு பிறகு கலைஞருக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்று அந்தந்த காலத்திற்கு ஏற்ற தேவைப்படுகிற மாற்றங்களை, தகவமைப்புகளை அன்னைக்கு கூட விமான நிலையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் முதலமைச்சர் அவர்கள், மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு. அதுதான் உண்மையிலே மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அது இந்த மாற்றங்கள் வேறு மாற்றங்களை விட ஒரு தத்துவார்த்த ரீதியாக உண்மையிலேயே அறிவியல் பூர்வமான உண்மை அதுதான். மாறிக்கிட்டே தான் இருக்கும் உலகம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆதிக்கம் தலை தூக்கும். அதை எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு இனமும் அதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும். அதை அண்ணா காலத்தில் அவர் சரியாக செய்ததினால்தான் நிறைய இனங்கள் அழிந்து வேறு மாதிரி ஒடுக்குமுறைக்கு ஆளான போது தமிழ்நாடு மட்டும் இன்றைக்கி போய் அமெரிக்காவில் போய் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு வலிமையை நம்மக்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கிறதுனால தான் முடியுது. அந்த வலிமை, அதற்கு மூலாதாரம், அதற்கு மூலகர்த்தா யாருன்னா அண்ணா தான். ஏன்னா இந்த காலகட்டத்திற்கு தேவையான அரசியல் பயணத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை அப்படித்தான் அவர் வடிவமைத்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். இந்த கூட்டாட்சி அமைப்பை அவர் தொடக்கத்திலேயே புரிந்து கொண்டார். இனி இது இன்னொரு அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் இந்த அமைப்பு, இந்த அரசியல் அமைப்புங்கிறது, இந்த அரசியல் பாதைங்கிறது தவிர்க்க முடியாதது. அப்போ இதுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணால் தான் நம்முடைய குறைந்தபட்ச உரிமைகளை தற்காத்து கொள்ள முடியும். பசியும் பட்டினியும் வறுமையுமா இருக்கிறவன் கையில் நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து வன்முறைக்கு பயிற்சி விட்டால் அழிவு தான் நேரும். அதனால தான் அவர் ஒரே வரியில் முடிச்சிட்டார் கதையை, கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு. அறிவாயுதம் ஏந்து, பெரியாரோடு கொடுத்த அறிவாயுதத்தை நீ ஏந்தி உன்னுடைய உரிமைகளுக்காக போராடு, ஜனநாயக வழியில் போராடு, அறவழியில் போராடு. அந்த ஒரு ஒற்றுமை அமைப்புக்குள்ளே, அந்த நாடு தேசியங்கிற, அந்த இந்திய தேசியங்கிற அமைப்புக்குள்ளே, கூட்டாட்சி அமைப்புக்குள்ளே இருந்து போராடுன்னு அவர் அதை தெளிவாக வரையறுத்து விட்டார். ஆனால் திராவிட நாடு கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறதுன்னு அவர் சொன்னது இன்ன வரைக்கும் அந்த காரணங்கள் அப்படியே இருக்குது. இதனால தான் அவர் அண்ணா சும்மா அவர் அண்ணான்னு சொல்லலை. அண்ணன்னா உண்மையிலே அண்ணன். அவர் அறிவால் அண்ணன், ஆற்றலால் அண்ணன், சிந்தனையால் அண்ணன், தத்துவத்தால் அண்ணன், தலைமையால் அண்ணன். அதனால் அவர் அண்ணா.
அண்ணா வந்து நீங்கள் ஒரு ஆதர்சமாக எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த காலங்களில் இந்த அரசியலை எப்படி அதற்கு ஏற்ப நடத்தி செல்வதுங்கிற அந்த தகவமைப்புக்கான சிந்தனை நமக்கு கிடைக்கும். அண்ணா செய்தார், அன்னைக்கு தேவைக்கு அவர் அன்றைய காலத்திற்கு ஏற்ற ஒரு தகவமைப்பை அவர் பண்ணார் அரசியலில். அப்போ அடுத்தடுத்த காலம் மாறும் இல்லையா? இப்போ அடுத்து பாருங்கள், அதுக்கு அவருக்கு அடுத்த காலத்தில் என்ன வந்துச்சு? 90 வந்து குளோபலைசேஷன் வந்துச்சு. அதுக்கடுத்து தகவல் தொழில்நுட்பம் வந்துச்சு. கலைஞர் என்ன பண்ணார்? அதுதான் அவருடைய அண்ணாவுடைய தம்பி. அவர் தகவல் தொழில்நுட்பம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போதே முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சராக இல்லை, இந்தியாவுக்கே ஒரு முதல் அமைச்சராக அவர் என்ன செஞ்சார்? டைட்டில் பார்க்க கட்டினார். தகவல் தொழில்நுட்பத்தை முன்கூட்டியே அவர் வந்து கொண்டு வந்துட்டார். அதற்குள்ளே நம்ம மாணவர்களை மடைமாற்றம் செய்து விட்டார். இணைய தமிழ் மாநாடு நடத்தினார். தமிழ் உருங்குறி எழுத்துக்கள் ஃபாண்ட் வரைக்கும் யோசித்து அவர் வந்து வடிவமைத்தார். அந்த அளவிற்கு அவர் யோசித்தார். காலத்திற்கேற்ற சிந்தனைங்கிறது அவருடைய அண்ணாவினுடைய தம்பி அவர் கலைஞர். அதனால் அவர் அதை செய்தார். இப்போ அந்த காலத்தில் இப்போ இவர் எப்படி இந்த காலத்திற்கு ஏற்ப சில சிந்தனைகளை செய்கிறார். எங்கே பிரச்சனை இருக்குது, பெண்களுடைய கல்வியை முன்னேற்றுவது எப்படி, அதற்கான சிந்தனை திட்டங்களை இவர் வகுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ இப்படி அந்த வழியாக அந்த சிந்தனை வந்து ஒரு ஜீன்பாங்க. அது மாதிரி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மரபணுவில் காலத்திற்கேற்ற தகவமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை அண்ணா வந்து செலுத்தி சென்றிருக்கிறார். அதுதான் அண்ணா. இதுதான் அவருடைய சிறப்பு. இது ஒரு சிறப்பு. அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு உடல்நலம் குன்றி அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் போது தந்தை பெரியார் அவர்கள் அண்ணாவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பல்வேறு மன நெருக்கடிகள் அவருக்கு ஏற்படுகிறது. அவ்வளவு பெரிய தலைவருக்கே சில கலக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சாமியாராகவே போயிடலாம் போல தோணுதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார் அவருக்கு, அண்ணாவுக்கு. இந்த கடிதத்தை பார்த்த உடனே அவர் ரொம்ப கவலைக்கு உள்ளாகிறார். அப்போ அவர் வந்து அண்ணாவை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிற போது விமான நிலையத்தில் கவலையோடு அவர் நின்றுருக்கார் பெரியார். அதையெல்லாம் குறிப்பிட்டு தந்தை பெரியாருக்கு அண்ணா எழுதிய இறுதி கடிதம், இது ஒரு ஆவணம் மாதிரி எல்லாருமே அதை சொல்லுவாங்க. அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் அந்த வாசகங்களை. ஏன்னா சின்ன கடிதம் தான், அந்த கடிதம் நம்முடைய அந்த இதில் காணொலியில் சேர்த்துருக்கேன், பார்த்துக்குங்க. அந்த வாசகங்களை நான் சொல்கிறேன் இப்போ ஏன்னா அண்ணா வந்து எவ்வளவு எதை சுட்டி காட்டியிருக்கிறார், அவருடைய லட்சியம் எப்படிப்பட்டது, எங்கிருந்து அவர் வந்தார், இந்த இயக்கம் எங்கு போகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த ஒரு சில வரிகளில் அந்த அர்த்தங்கள் இருக்குது அந்த அண்ணா எழுதிய கடிதத்தில். அண்ணா எழுதுகிறார்: பேரன்புடைய பெரியார் அவர்களுக்கு வணக்கம். என் உடல்நிலை நல்ல விதமாக முன்னேறி வருகிறது. வலியும் அதற்கு காரணமாக இருந்து வந்த நோய்க்குறியும் இப்போது துளியும் இல்லை. பசியின்மையும் இளைப்பும் இருக்கிறது. டாக்டர் மில்லரின் யோசனையின்படி இந்த திங்கள் முழுவதும் இங்கு இருந்துவிட்டு நவம்பர் முதல் வாரம் புறப்பட எண்ணியிருக்கிறேன். இங்கு ராணி, பரிமளம், செழியன், ராஜாராம், டாக்டர் சதாசிவம் ஆகியோர் உடன் இருந்து கனிவுடன் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள். சென்னை மருத்துவமனையிலும் விமான தளத்திலும் தாங்கள் கவலையுடனும் கலக்கத்துடனும் இருந்த தோற்றம் இப்போதும் என் முன் தோன்றியபடி இருக்கிறது. ஆகவேதான் கவலைப்பட வேண்டிய நிலை முற்றிலும் நீங்கிவிட்டது என்பதனை விளக்கமாக தெரிவித்திருக்கிறேன். தங்கள் அன்புக்கு என் நன்றி. தங்கள் பிறந்தநாள் மலர் கட்டுரை ஒன்றில் மனச்சோர்வுடன் துறவியாகிவிடுவேனோ என்னவோ என்று எழுதியிருந்ததைக் கண்டு மிகவும் கவலை கொண்டேன். தங்கள் பணி மகத்தான விழிப்புணர்ச்சியை சமூகத்தில் கொடுத்திருக்கிறது. புதியதோர் பாதை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் அறிந்தவரையில் இத்தனை மகத்தான வெற்றி வேறு எந்த சமூக சீர்திருத்தவாதிக்கும் கிடைத்ததில்லை, அதுவும் நமது நாட்டில். ஆகவே சலிப்போ கவலையோ துளியும் தாங்கள் கொள்ள தேவையில்லை. என் வணக்கத்தினை திருமதி மணியம்மையார் அவர்களுக்கும் தெரிவிக்கவும். அன்பு வணக்கங்கள். தங்கள் அன்புள்ள அண்ணாதுரை. இப்படி ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் ஏன் மிக முக்கியத்துவம், அந்த இந்த கடிதத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி வேறு எந்த சமூக சீர்திருத்தவாதிக்கும் கிடைக்கலைங்கிறார். ஏன் அப்படின்னா, திராவிடர் கழகம் நம்ம இந்த காணொலியில் முதல்ல சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது இது ஒரு ஒட்டுமாஞ்செடி அப்படி தான் சொன்னார் அண்ணா. திராவிடர் கழகத்தின் ஒட்டுமாஞ்செடியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுகிறதுனாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது திராவிட
திராவிடர் கழகத்தின் தந்தை பெரியார் இயக்கத்தின் ஒரு ஒட்டுமாஞ்செடியாகத்தான் இதை தொடங்குகிறோம் என்று அண்ணா சொன்னதை நம்ம பார்த்தோம். அந்த வழியில் உருவாகின திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்கிறது. அவர் காலத்தில் ஆட்சியை பிடிச்சிருச்சு. பெரியார் இருக்கும்போதே ஆட்சிக்கு வந்து விட்டது. அண்ணா முதலமைச்சராகிவிட்டார். அவருடைய கொள்கைகளை சட்டமாக்கினார். சீர்திருத்த திருமண சட்டத்தை அவர் சட்டமாக்கினார். அது மாதிரியான அனைத்து சாதியினம் அச்சராகலாம்ங்கிறத அதற்கு பிறகு சட்டமாகியது. அதுக்கு தொடர்ந்து போராட்டம் நடக்குதுங்கிறது வேறு எந்த மாநிலமும் சிந்திக்கவே இல்லையே. இங்கே தானே பெரியார்னால தானே அது சிந்திக்க முடிந்தது. இப்படி இதற்கு பிறகு இடஒதுக்கீடு ஆகட்டும், வேறு கல்வி வளர்ச்சி ஆகட்டும், எல்லாமே அந்த பெரியாருடைய சீர்திருத்த கொள்கைகளின் நீட்சியாக, தொடர்ச்சியாக, விரிவாகத்தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அதைத்தான் உங்களைப் போல, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வாழும் காலத்திலேயே வேறு எந்த ஒரு சீர்திருத்தவாதியும் இந்த அளவுக்கு வெற்றியை கண்டதில்லை. நீங்கள் ஏன் சோர்வடைகிறீங்க? எந்த சோர்வும் சலிப்பும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே பெரியார் அவர்களுக்கு குறிப்பிடுகிறார். இது மிகப்பெரிய வரலாற்று ஆவணம். இது அப்படி ஒரு தலைவர் அண்ணா. அவை அப்படின்னா என்ன? அண்ணா இதில் என்ன ரோல்? அவருடைய ரோல் என்னன்னா, தந்தை பெரியார் அவருடைய தந்தை, கொள்கை தந்தை, அறிவு தந்தை, அவர் வகுத்து கொடுத்த அந்த லட்சியத்து பாதையை, கனவை நனவாக்கியவர் அண்ணா. அதுதான் அண்ணா. அவர் என்னென்ன ஒரு சமூகம் அடைய வேண்டும் என்று சொன்னாரோ, சீர்திருத்த கொள்கைகளை முன்வைத்து வாழ்க்கை முழுவதும் போராடினாரோ, அதற்கான வழிமுறையாக அதை அனைத்தையும் சட்டமாக்குகிற அதிகாரத்தை, அதனுடைய எல்லையை அடைந்தவர் அண்ணா ஒரு இயக்கத்தின் மூலமாக. இதுதான் அண்ணா செய்த சாதனை. அவர் செய்தது 2 முக்கியமான சாதனைகள் அல்லது சாகசங்கள். என்னென்னா, ஒரு மிகப்பெரிய புரட்சி கருத்து. அதாவது இன்றைக்கி கூட நம்ம சில பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த கருத்தியலை தந்தை பெரியாருக்கு காலத்திலும் பேசி அதற்கு அடுத்து அவர் பேசுகிறார் அண்ணா. ஆனால் தந்தை பெரியார் அப்படியே அதை எந்த விதமான பாசாங்கம் இல்லாத மொழியில் பேசுகிறார். அண்ணா அந்த மருந்தை தேன் தடவிய ஒரு தேன் முலாம் பூசிய ஒரு மிட்டாய் மாதிரி அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரவச் செய்கிறார். அந்த சிந்தனையை மாற்றுகிறார். ஒரு வெகுசன உளவியலையே மாற்றி அமைக்கிறார். அது ஒரு அதன் மூலமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறார். ஏன்னா அந்த கருத்து பூரா ரொம்ப முரண்பட்ட கருத்து, எதிர்மறையான கருத்து. அந்த கருத்தை மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பது சாதாரணம் இல்லை. அதுக்கு அவருடைய மொழி ஆளுமை மிக முக்கியமாக கை கொடுத்தது. அப்படி ஒரு கரம்புலடான சித்தாந்தத்தை மக்கள் மயப்படுத்தியது அவருடைய மிக மகத்தான சாதனை. பெரியார் வாழும் காலத்திலேயே அதை சாதித்து காட்டினார். அது ஒன்று. அடுத்து, தன்னுரிமை போராட்டம் காலத்திற்கு ஒவ்வாத அல்லது ஒரு இனத்தை சங்கடத்தில் ஆழ்த்திவிடக்கூடிய அளவிற்கு அது வேறு மாதிரியாக போய்விடாமல் அதை அரசியல் மயப்படுத்தி அதற்கான ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி அதன் வழியாக அதை மிகப்பெரிய ஆற்றலாக மாற்றி அரியணை வரைக்கும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இயக்கமாக அதை மாற்றி அமைத்தது. அந்த சமூகத்தையும் அவர் அப்படி மாற்றினார். இன்றைய காலகட்டத்தில் உலகின் முக்கியமான ஒரு நாடாக, சமூகமாக முன்னேறணும்னா அதுக்கு படிப்பும் தொழில் திறனும் தேவையே தவிர கத்தியும் கப்பலாவும் தேவையில்லை. வன்முறை எதற்கும் நமக்கு பயன்படாது. வருங்காலம் இனி இந்த மாதிரி அறிவின் ஆட்சி தான் நடக்கப் போகுது. அறிவுத்தளத்தில் பயணிக்க தெரிந்தவர்கள் தான் நிலைத்து நீடித்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை முன்கூட்டியே உணர்ந்த தீர்க்கதரிசி அண்ணா. அவர் வாழ்ந்த சமூகத்தை, அவர் தலைமை தாங்கிய சமூகத்தை, அவர் தலைமை தாங்கிய இயக்கத்தை அதற்கு தகுந்தவாறு தகவமைத்தார். அதனால்தான் அவர் அண்ணா. இளைஞர்கள் அண்ணாவை பற்றி இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் தேடி அவரை பற்றி அறிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் தமிழ் சமூகத்தின் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கும் பயணத்திற்கும் உதவும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.